முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னென்ன தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண்மை சட்டம் என்னென்னு சொல்லுங்கள். 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க, வட மாநிலத்திற்காக பார்த்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சுருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னென்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன். முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும்போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்கள். நான் விளக்கம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு என்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஒன்றுங்க, இது வட மாநிலத்துக்குன்ற அங்கே இருக்கின்ற அந்த மண்டியெலாம் வச்சுருக்கிறாங்க, அங்கே சில பாதிப்பு இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன், அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றிடும். அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகமாக விளைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகிடுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடுது. பொறிக்கிற கூலி கூட, அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுவதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட், இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிடுறீங்க, அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மைத்துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போது 3 மாதம் கழித்து தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை வச்சு ஏக்கர்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபா கொடுப்பாங்க.